அப்ப தேவ பிள்ளையே என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ, நசரனாகிய இயேசுவ தேவன் என்ன செய்தாங்க? பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைக்கிறாங்க. எதுக்காக நிறைச்சாங்க? அவங்க அதாவது நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை குணமாக்குகிறவராக சுற்றி திரியும்படியாக. அபிஷேகம் பண்ணி அப்படியே விட்டுறல, அவங்களோடு கூட இருந்தாங்க. அதான் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை. அப்ப அபிஷேகம் பண்ணிட்டு அங்க அவங்கள விட்டு நவுண்டு போக மாட்டாங்க, அவங்களோடு கூடவே இருப்பாங்க. அப்ப தேவன் இயேசுவோடு கூட இருந்தபடியினால் அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிறவராய், குணமாக்குகிறவராய், நன்மை செய்கிறவராய் என்ன செய்தாங்க? சுட்டி திரிந்தாங்க. தேவ பிள்ளையை இந்த நாட்களில சபையானது எப்படி இருக்கிறது என்றால் பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு 1வது அதிகாரம் 38, 39 அவர்களே அவர் நோக்கி, அடுத்த ஊர்களில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் ஆதலால், அடுத்த ஊர்களிலோ நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் மானதால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலியா நாடெங்கும் அவர்களுடைய ஜப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லா ஜப ஆலயங்களில் போய் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்தார். இப்படி ஜனங்களை விடுதலை பண்ணுவதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் நசரனாகிய இயேசுவை எப்படி அபிஷேகம் பண்ணினாங்கன்னா, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி தேவன் அவங்களோடு கூட இருந்தாங்க. அப்ப அதே போலதாங்க தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இதை சொல்லணும், இப்படி செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இந்த தேவனுடைய அபிஷேகம் யாரிடத்துல இருக்கு அப்படின்னா, எந்த தேவ மனுஷனை பரலோகம் தெரிந்து கொள்ளுகிறதோ அந்த மனுஷன்ட்ட இந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த அதாவது சர்ப்பங்கள், தேள்கள், சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரம். ஆமாம், தேவன் அவரோடு கூட இருந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை விடுதலை ஆக்குகிற ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் எல்லாம் தேவன் யாரை தெரிந்து கொண்டாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அதிகாரம் என்னது கொடுக்கப்படுகிறது. மற்ற எந்த நபரிடத்தில் இந்த அதிகாரம் இருக்காது. இதைத்தான் மத்தேயு 16வது அதிகாரத்துல ஆண்டவர் 18, 19 சொல்லுகிறாங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளுவதில்லை, பரலோக ராஜ்யத்துடைய திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். பேதுருட்ட சொல்றாங்க, பரலோக ராஜ்யத்துடைய திறவுகோலை நான் உனக்கு தர்றேன். பூலோகத்துல நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்துல நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். அப்ப தேவ பிள்ளையே என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு பகுதியில தேவனுடைய ஊழியனை தெரிந்து கொள்ளும் போது, பேதுருவை தெரிந்து கொள்ளும் போது பேதுருட்ட சொல்றாங்க, நான் பரலோக ராஜ்யத்துடைய திறவுகோலை தந்திருக்கிறேன் உன் கையில, நீ பூலோகத்துல எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். அப்ப நீ பூலோகத்துல சத்துருடைய கிரிகையினாலே போராட்டங்களினாலே வரக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த பகுதியில நீ என்ன செய்கிற, கட்டவிழ்க்க ஜபிக்கும் போது அது பரலோகத்தினால அந்த அசுத்தாவின் கிரிகைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, கட்டவிழ்க்கப்படுகிறாங்க. அப்ப தேவ பிள்ளையே இந்த நாட்களில என்ன அப்படின்னா, ஆண்டவர் அன்னைக்கு அதிகாரத்தை என்ன செஞ்சிருந்தாங்க, பேதுருக்கு கொடுக்கிறாங்க. பரலோக ராஜ்யத்துடைய திறவுகோலை என்ன செய்யறாங்க, கொடுக்கிறாங்க. நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தினால கட்டப்பட்டிருக்கு, நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தின் தேவனால் என்ன செய்யப்படும், அது இந்த பூமியில கட்டவிழ்க்கப்படும். ஆனா இன்றைய நாட்கள்ல என்ன அப்படின்னா, அநேக கள்ள ஊழியர்கள் எழுந்து தேவனுடைய சபையை பாழாக்கும்படியாக ஒரு கூட்டம், நானும் எனது ஊழியர் தான் அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தன்னை அப்போஸ்தலர் என்று சொல்லிக்கிறாங்க, தன்னையே ஊழியன் என்று. இன்னைக்கு பரலோகத்தின் தேவனால அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள் யாரையோ கூட்ட அபிஷேகம் பண்ணிட்டு
அவரையே அவர் ஊழியன்னு சொல்லுகிறாரு. எத்தனை ஊழியம் இங்கே வந்து அபிஷேகம் பண்ணாலும் பரலோகம் அவனை ஊழியனா ஏற்றுக்கொள்ளாது. ஆனா பரலோகம் யாரை அபிஷேகம் பண்ணினதோ அவன் தான் அந்த பூமியில அவருடைய ஊழியத்தை செய்ய முடியுமே ஒழிய, இப்ப இவங்க எல்லாம் செய்கிறாங்களே, எப்படியோ சுவிசேஷம் என்ன செய்யப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, போட்டி பொறாம பணம் சம்பாதிக்க ஏதோ ஒரு பகுதியில சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அவனுக்குரிய ஆக்கினை என்ன செய்யாது, அயர்ந்திருக்காது. நம்ம வாசிக்கிறோம் யாக்கோபு பொதுவான நிருபம் 3வது அதிகாரத்துல நம்ம இப்படியாக வாசிக்கிற, என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. ஆமா, என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. ஆமா, இன்னைக்கு யாருக்கு அநேக ஆக்கினை அப்படின்னா, ஊழியக்காரனுக்கு தான் அநேக ஆக்கினை. ஆமா, அநேக ஆக்கினை அடை. இதெல்லாம் நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, இதெல்லாம் சாதாரணமா ஒரு புத்தகத்துல கல்கண்டு, குமுதம், வேற என்ன புத்தகம் இருக்குங்க, இந்தியா டுடே, என்னென்ன புத்தகம் இருக்குன்னு தெரியாது. நம்ம படிச்சா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல சினிமால நமக்கு ஆர்வம் இருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த பகுதியிலே சிறு பிராயத்துல இருந்து நமக்கு இந்த பகுதிகள்லாம் என்ன கிடையாது, கொஞ்சம் கூட என்ன கிடையாது, அதுல நாட்டம் கிடையாது. நம்ம அந்த நாட்களில ஒரு தேவனோடு வாழக்கூடிய ஒரு சொருப வணக்கத்துல இருந்திருந்தா கூட எப்படிப்பட்ட ஒரு பகுதியில காணப்பட்ட அப்படின்னா, சங்கீதம் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அப்ப பக்தியோடு வாழ்ந்த என்னை ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டாரே ஒழிய, ஏற்கனவே மனம் போன போக்கில வாழ்ந்து ஏனத்தானன் வாழ்ந்த நம்ம என்ன செய்யல, இங்க அழைத்துட்டு வரல. பக்தி வைராக்கியத்தோடு கூட ஒரு குருட்டு பக்தி, ஆனா பரிசுத்தம் இருக்காது. பக்தி எங்க இருக்கோ, ஏன்னா நமக்கு தான் சத்தியம் தெரியாது, நம்ம சொருபங்களுக்கு பின்பாக போய் கொண்டிருந்தோம். பக்தி இருக்கும், ஆனா பரிசுத்தம் பாவம் அப்படிங்கறத நம்மளால உணர முடியாது. சரியா? ஒரு பக்தி இருந்தது, அந்த பக்தி நிமித்த ஓடிக்கொண்டு இருந்த நம்மை இன்றைக்கு என்ன ஆண்டவர் என்ன செய்தார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாருங்கிற வசனத்தின்படி என்னை தெரிந்து இந்த ஊழியத்திற்காக அழைத்து கொண்டு வந்தாங்க. அப்ப தேவ பிள்ளையே, இன்னைக்கு அதனால இந்த உலக பிரகாரமான இந்த சினிமாவோ இந்த கதை புத்தகங்களோ இதுல எல்லாம் நமக்கு எந்த நாட்டமும் கிடையாது. நம்மெல்லாம் அதே போல ஒரு புத்தகத்தை மாறி வாசிச்சுட்டு, ஆனா அந்த புத்தகத்தை ரொம்ப விரும்பி வாசிப்போங்க. கல்கண்டு, குமுதம், ஆமா, எல்லா புத்தகத்தையும் நம்ம ரொம்ப விரும்பி நிதானமா என்ன செய்வோம், ரொம்ப நிதானமா நிறுத்தி வாசிப்போம். ஆனா வேத புத்தகத்தை வாசிக்கிறது தான் நமக்கு எப்படி இருக்கும்னா கசப்பா இருக்கும். ஏன்னா இந்த புத்தகத்தை நம்ம புசிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேனில தெளிதேனில மதுரமா இருக்கும், ஆனா புசிக்கிறது தான் நமக்கு கசப்பா இருக்கும் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட பகுதி இன்னைக்கு சபைகள் மாறிவிட்டது.